ஹலோ गाइस இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான பிஜிஎம்க்கு உங்களோட போட்டோவோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களோட போட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸ் எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்றதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட Instagram பேஜ் and Telegram குரூப்போட லிங்க் இருக்கு. அதுல வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படினா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்றேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி ப்ரோ வீடியோ எடிட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ எல்லாருமே ஃப்ரீயாக எடிட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் பெய்டு எடிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன மாதிரி வீடியோ கேட்குறீங்களோ அந்த மாதிரி வந்துட்டு நான் எடிட் பண்ணி தருவேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பர்த்டே விஷ் பண்ணுற மாதிரி கேட்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணி தருவேன். இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி கேட்டாலும் நான் அந்த மாதிரி வந்துட்டு எடிட் பண்ணி தரேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே செகண்ட் லிங்க்காக ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டும் ஃபஸ்ட்லேயே வந்துட்டு இருக்கும். இப்போ எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செகண்டாக 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே செகண்டாக மீடியான்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோவை இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரலை வச்சு நார்மலாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணி உங்களுக்கு ஃப்ரேமில் கரெக்டாக சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கீழே கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 செகண்ட் லோட் ஆகிட்டு வந்துட்டு கீழே சேவ்னு வரும். ஓகே, இப்போ இந்த சேவ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பீட் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ்னு சொல்லிட்டு 2 க்ரீன் கலர் லேயர் இருக்கும். அந்த 2 லேயர்லையும் நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண அந்த ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ்ன்ற அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே சென்டரில் ஸ்டார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னே சூஸ் பண்ண அந்த ஃபோல்டரில் இருக்கும். அந்த நேமை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டில் இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு அந்த லேயரில் ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ பேக் பண்ண கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சேம் அதே மாதிரி கீழே உள்ள இமேஜ் இன்னொரு லேயர்லையும் இதே மாதிரி வந்துட்டு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது 4.21 செகண்டில் ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வந்துடும். இங்கே நம்மளோட ஃபோட்டோஸை தான் ஆட் பண்ணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண சேம் அதே மெத்தட் தான். மேலே 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணணும் அப்படின்னா ஜூம் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ இந்த பீட் மார்க்கை தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே உள்ள இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிராப் ஆயிரும். ஸோ அதான் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு சேம் இதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் உங்களோட ஒரு ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ் வந்துட்டு தேவைப்படும். ஸோ உங்ககிட்ட கம்மியாக ஃபோட்டோஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோஸே மறுபடியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட 5 ஃபோட்டோஸ் தான் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 ஃபோட்டோ ஆட் பண்ணுறங்க. மறுபடியும் அதே 5 ஃபோட்டோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் 2 ஃபோட்டோக்கு வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக்
பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க்கவே மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு பீட் மார்க்கிட்டு வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டை வந்துட்டு எந்தெந்த ஃபோட்டோக்கு பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 சின்ன ஃபோட்டோ இருக்கும், அடுத்து ஒரு பெரிய ஃபோட்டோ இருக்கும், அடுத்து 2 சின்ன ஃபோட்டோ, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2 சின்ன ஃபோட்டோக்கு பேஸ்ட் பண்ணிட்டு அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு மறுபடியும் 2 ஃபோட்டோ, அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு மறுபடியும் 2 ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு அடுத்து உள்ள ஃபோட்டோக்கும் செகண்ட் ஃபோட்டோக்கும் இதே எஃபெக்ட் வந்துட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு மறுபடியும் 2 ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் ஸோ ஒரு ஃபோட்டோ விட்டு ஃபஸ்ட்டு 2 ஃபோட்டோ, அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு மறுபடியும் 2 ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்தேன். பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்டாகவே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக இருக்கிற ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட் வந்துட்டு காப்பி பண்ணும். ஸோ ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கவே கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். இந்த செகண்ட் எஃபெக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபோட்டோக்கு முன்னே பேஸ்ட் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட் எஃபெக்ட்டு, அடுத்து 3வது ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு அடுத்து 2 ஃபோட்டோ விட்டு மறுபடியும் இன்னொரு ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 ஃபோட்டோ விட்டு அடுத்து இருக்க கொஞ்சம் பெரிய ஃபோட்டோவாக இருக்கும். இது நம்ம பேஸ்ட் பண்ணுற இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணுற ஃபோட்டோ வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்டாகவே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு 2 லேயர் இருக்கும். அதில் ஃபஸ்ட் லேயருக்கு நேராக லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி செலக்ட் ஆகும். கீழே உள்ளதையும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 2 லேயர்ஸ்னு இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கவே கிளிக் பண்ணிவிட்டு மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 2 லேயர் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு எங்கள் வீடியோ சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சல் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.